students, welcome you all to the video lecture on chapter number 8 algebraic expressions and identities example 4. Question pathina, find the volume of each rectangular box with the given length, breadth and height. So previous example pathina area கேட்டிருந்தாங்க அதனால length into breadth, இங்க வந்து volume கேட்டிருக்காங்க, volume வந்து length into breadth into height. Okay, so நம்ம generally pathina length into breadth into height இதுதான் வந்து volume of the rectangle. இங்க வந்து 3 different problems கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ப்ராப்ளம்லயுமே செப்பரேட்டா length, breadth and height கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து அதுக்கான volume find out பண்ணோம். So first problem எடுத்துக்கிட்டீங்கன்னா volume வந்து length கொடுத்திருக்காங்க. So length வந்து 2ax, b ஓட வேல்யூ அதாவது breadth ஓட வேல்யூ வந்து 3by, height ஓட வேல்யூ வந்து 5cz. இதுதான் வந்து volume. So இப்போ இதுல first பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன termsலாம் combine பண்ணி நம்ம வந்து simplify பண்ண முடியும்னு பார்க்கணும். So என்னென்னலாம் constants available இருக்கு 2, 3, 5. So அது எல்லாத்தையும் first combine பண்ணிக்கலாம். 2 into 3 into 5. Okay, just அது எல்லாத்தையும் multiply பண்ணணும். Then ஏதாவது variable வந்து repeat ஆகுதான்னு பார்க்கணும். எங்கேயாவது repeat ஆகுதா? இங்க ax, by, cz எந்த variable repeat ஆகல. So அந்தந்த variable அப்படியே எழுதிக்கோங்க. ax into by into cz. So, இப்போ 2 3s are 6, 6 5s are 30. Constant simplify பண்ணியாச்சு. But variable எதுவுமே repeat ஆகல, அதனால அப்படியே எழுதிக்கலாம். ax, by, cz ன்னு அப்படியே எழுதிக்கலாம். So, இங்க எந்த ஆப்பரேட்டருமே இல்லை. Meaning that எல்லாமே multiplicationல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? So, next பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இதோட நம்ம வந்து ஆன்சரை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்க வந்து continuous alphabet combine பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, first a, b, c எழுதிக்கலாம். a, b, c. Next வந்து மீதி என்ன இருக்கு x y z. So x y z இப்படியும் எழுதிக்கலாம். So அப்போ வந்து வால்யூம் பாத்தீங்கன்னா 30 a b c x y z இதுதான் வந்து வால்யூம். So coming to the second problem. Second problemல வால்யூம் பாத்தீங்கன்னா என்னென்ன length வந்து m square n, breadth வந்து n square p, height வந்து p square m. So இப்போ நம்ம அப்சர்வ் பண்ணும்போது எந்த கான்ஸ்டன்ட்ஸ்மே இல்லை. ஸோ கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ண முடியாது. ஜஸ்ட் வேரியபிள்ஸ் தான் இருக்கு. வேரியபிள்ஸ்மே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ அப்போ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வேரியபிளையும் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எம் ஸ்கொயர் இருக்கு, இங்கே எம் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் கம்பைன் பண்ணி எழுதுங்க. எம் ஸ்கொயர் இன்டூ எம். எனிவே ஒவ்வொரு டேர்மே நம்மளுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு. ஸோ நம்ம எந்த ஆர்டர்ல வேணாலும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் n terms எடுத்துக்கலாம். n into n square. Next p terms எடுத்துக்கலாம். p into p square. இப்போ ஒவ்வொரு வேரியபிளையும் நம்ம வந்து simplify பண்ணலாம். So காமனா பாத்தீங்கன்னா இங்க m என்ன வேரியபிள் இருக்கு m. mல பாத்தீங்கன்னா இங்க பவர் வந்து 2, இங்க வந்து 1. Similarly nல பவர் வந்து இங்க 1, இங்க 2. pல பவர் பாத்தீங்கன்னா இங்க 1, இங்க 2. So இந்த டேர்முக்கு வந்து பேஸ் வந்து m, அது அப்படியே எழுதியாச்சு. பவர்ல பாத்தீங்கன்னா 2 1 இருக்கு. அப்ப 2 plus 1. அதே மாதிரி இங்க வேரியபிள் பாத்தீங்கன்னா n, பவர்ல என்ன இருக்கு 1 plus 2. அதே மாதிரி இங்க வேரியபிள் வந்து p, பவர்ல வந்து 1 plus 2. சோ இப்ப ஜஸ்ட் இது எப்படி எழுதலாம்? m 2 plus 1 வந்து 3. அதே மாதிரி n 1 plus 2 வந்து 3. அதே மாதிரி இங்க பேஸ் வந்து p, பவர் வந்து 1 plus 2 வந்து பாத்தீங்கன்னா 3. சோ இப்ப m cube n cube p cube இதுதான் ஆன்சர் ஃபார் தி செகண்ட் ப்ராப்ளம். m cube n cube p cube. So coming to the third problem. Third problemல இதே மாதிரி நம்ம வந்து வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம். லெந்த் வந்து 2q, breadth வந்து 4q square, height வந்து 8q cube கொடுத்திருக்காங்க. As usual first வந்து constants எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். Okay, so first 2 into 4 into 8. அப்புறம் பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் பாத்தீங்கன்னா மூணு டேர்ம்லயுமே எனக்கு வந்து q தான் இருக்கு காமனா. So அப்ப எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிக்கலாம். q into q square into q cube அப்படின்னு கம்பைன் பண்ணிக்கலாம். So 2 4s are 8, 8 8s are 64. So 64 into இங்க வேரியபிள் பாத்தீங்கன்னா q. ஆக்சுவலா q பவர்ல எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். q பவர் 1 அப்படின்றது தான் q. So அப்ப பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா காமனா? ஏன்னா சேம் வேரியபிள். சேம் வேரியபிளா இருந்தா அதை அப்படியே எழுதிட்டு பவர் எல்லாம் காமனா ஆட் பண்ணிக்கோங்க. So 1 plus 2 plus 3. So அப்ப 64 q power 1 plus 2 3, 3 plus 3 வந்து 6. So அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 64 q power of 6. இதான் ஆன்சர்.
Okay, thank you. Thanks for watching.